உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். புதுச்சேரியில ஏப்ரல் 4ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்ய காவல்துறை அனுமதி வழங்கியிருக்கு. அதனுடைய முக்கிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். நேர கட்டுப்பாடு என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் நம்ம கேட்டு பெறவும் இருக்கிறோம் நேயர்களே. விஜயினுடைய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயினுடைய புதுச்சேரி பிரச்சாரத்திற்கு ஏப்ரல் 4ஆம் தேதி காவல்துறை அனுமதி கொடுத்திருக்காங்க. 4 இடங்களை தேர்வு செய்யப்பட்டிருக்க நிலையில 4 மணி நேரம் மட்டும் பிரச்சாரத்திற்கு அனுமதி கொடுத்திருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. 4ஆம் தேதி 4 இடத்துல 4 மணி நேரத்துல பிரச்சாரம் செய்யறதுக்கான அனுமதியை வழங்கியிருக்கு காவல்துறை. அதனுடைய முக்கிய தகவலை பார்க்கிறோம். அதன்படி பார்க்கும்பொழுது கொக்கு பார்க் மார்க்கெட்டிங் கமிட்டி மைதானத்திலேயோ, வெங்கட சுப்பா ரெட்டி சிலை சதுக்கம் அந்த இடத்துலையோ, தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பு, அப்புறம் வில்லியனூர் கூடப்பாக்கம் சந்திப்புன்னு 4 இடங்கள்ல தாவேக தலைவர் விஜய் ஏப்ரல் 4ஆம் தேதி பிரச்சாரம் செய்ய அனுமதி கொடுத்திருக்காங்க. அதுலயும் டைமிங் நம்ம பார்க்கிறோம். இப்ப காலை 9 மணிலிருந்து மதியம் 12 மணி வரைக்கும் இந்த பிரச்சாரம் செஞ்சுக்கலான்னு அனுமதி கொடுத்திருக்காங்க. விவரங்களோட செய்தியாளர் எழிலும் இணைஞ்சிருக்காரு. எழில், புதுச்சேரியில தாவேக தலைவர் விஜய்க்கு கொடுத்திருக்கக்கூடிய அனுமதி நிலவரம் என்ன? புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பல்வேறு அரசியல் தலைவர்கள் தொடர்ச்சியாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வரும் 4ஆம் தேதி பிரச்சாரம் செய்வதற்காக 4 இடங்களில் போலீசார் சார்பில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கொக்கு பார்க் மார்க்கெட்டிங் கமிட்டி மைதானம், வெங்கட சுப்பா ரெட்டியார் சிலை சதுக்கம், தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பு, வில்லியனூர் கூடப்பாக்கம் சந்திப்பு என 4 இடங்களில் தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்ய காவல்துறையானது அனுமதி அளித்துள்ளதாக தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாக குழு மற்றும் தேர்தல் இணை கண்காணிப்பாளர் புதியவன் நம்மிடையே தகவல் தெரிவித்துள்ளார். மேலும் ரோட் ஷோ எனப்படும் வாகன பிரச்சாரம் செய்வதற்கு காலை 9 மணி முதல் பகல் 12 மணி வரையும், இதேபோல் மாலை 4 மணி மட்டுமே இந்த அனுமதியானது அளிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே காவல்துறை அறிவுறுத்திய இந்த 4 மணி நேரத்துக்கு கூடுதலாக 2 மணி நேரம் வேண்டும் எனவும், அதாவது 4 மணி நேரம் காவல்துறை சார்பில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் கூடுதலாக 2 மணி நேரம் என மொத்தமாக 6 மணி நேரம் விஜய் பிரச்சாரம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என காவல்துறையினரிடம் தாவேகவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். காவல்துறையினர் இந்த கூடுதலாக 2 மணி நேரம் கேட்டதற்கு அனுமதி அளிப்பது தொடர்பாக பரிசீலனை செய்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. எனவே புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் வரும் 4ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அதாவது இந்த 4 சந்திப்புகளில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. எனவே காவல்துறை சார்பில் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் 4 மணி நேரம் மட்டுமே இந்த ரோட் ஷோவிற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக தற்பொழுது ஒரு புதிய தகவல் வெளியாகியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி எழில். புதுச்சேரியில தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்திற்கு காவல்துறை அனுமதி வழங்கியிருக்கிறது. மேலும் நிலவரத்தை எமது செய்தியாளர் விவரிக்க கேட்டோம். உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.